இப்போ பொதுவாகவே பூண்டோட விலைன்னு பார்த்தீங்கன்னா 50லேருந்து 150 வரைக்கும் தான் பூண்டோட பொதுவான விலை. ஆனால் இன்றைய விலையும் பார்த்தீங்கன்னா பொடி பூண்டு ஸ்டார்டிங் 100 ரூபாயிலேருந்தும் நல்லா டாப் குவாலிட்டி 300, 350, 400 வரைக்கும் போய்கிட்டு இருக்கு. இப்போ இந்த விலை உயர்வு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பொதுவாகவே நம்ம மார்க்கெட்டோட வரத்தை தான். விளைச்சல் எவ்வளோ அதிகமாக இருக்கோ அதுக்கு ரேட் வந்து கம்மியாகும். விளைச்சல் கம்மியாக இருக்கும்போது ரேட் அதிகமாகும். இப்போ இந்த வருஷத்தோட விளைச்சல் பார்த்தீங்கன்னா ரொம்ப குறைவாக தான் போய்கிட்டு இருக்கு. இப்போ விளைச்சல் ஏன் இந்த அளவுக்கு குறைவாக போய்கிட்டு இருக்குன்ற காரணம் பார்த்தீங்கன்னா சுமார் 2 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ரேட்டுன்றது 10 ரூபா, 20 ரூபா, 30 ரூபா, மேக்ஸிமம் நல்ல குவாலிட்டின்றது 50லேருந்து 100 ரூபா வரைக்கும் தான் போய்கிட்டு இருந்துச்சு. அப்படின்னும்போது விவசாயிக்கு வந்து மிகப்பெரிய நஷ்டம். அந்த நஷ்டத்தை ஈடுபடுத்துறதுக்கு அந்த மத்திய பிரதேஷ் கவர்மெண்ட்ன்றது எதுவுமே செய்யலை. இப்போ சப்போஸ் அதை செஞ்சிருந்துச்சுன்னா இந்த வாட்டை வந்து அதிகமாக விளைச்சல் வந்திருக்கும், ரேட்டுன்றது இந்த அளவுக்கு போயிருக்காது. ஸோ அதனால தான் இந்த விலை உயர்வுக்கு காரணம். மற்றபடி வியாபாரிகள் விலையை உயர்த்தி விற்கல அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. இப்போ பூண்டு விளைச்சல் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே மத்திய பிரதேஷ், ராஜஸ்தான், ஹரியானா, குஜராத் அந்த பக்கத்துல தான் நமக்கு பூண்டு பொதுவாக வருது. இப்போ விளைச்சல்னா இப்போ கோயம்பேடு மார்க்கெட் எடுத்தாலே ஒரு நாளைக்கு 10லேருந்து 15 லாரி வந்துட்டு இருக்கும். ஒரு லாரியோட கெப்பாசிட்டி 25 டன்னு. இப்போ இன்னைக்கோட வரத்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 5 லாரி மினிமம்ன்றது வந்துகிட்டு இருக்கு. அப்படின்னும் போது சேல்ஸும் பொதுவாகவே இல்லை. ஏன்னா ரேட் அதிகமான மக்கள் வாங்குறதுக்கு யோசிப்பாங்க. ஸோ அப்படின்னும் ரொம்ப கம்மியாக தான் வந்துகிட்டு இருக்கு. ஆனால் ரேட்டும் அதிகமாக டிமாண்டாக போய்கிட்டு இருக்கு. பூண்டுன்றது குறையதுக்கு வாய்ப்பு சுத்தமாகவே இல்லை. இதுக்கப்புறம் ரேட்டு ஏறும். ஏன்னா இப்போ டிமாண்ட் அதிகமாகிடுச்சு, நல்ல குவாலிட்டின்றது முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் வரதெல்லாம் சுமாரான குவாலிட்டி வரும். அந்த சுமாரான குவாலிட்டியே ரேட் அதிகமாக தான் வந்துகிட்டு இருக்கும். இப்போ பூண்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு பொதுவாக யூஸ் பண்ணுறது வந்து நாட்டு பூண்டு தான். இப்போ ரேட்டு பார்த்தீங்கன்னா 100லேருந்து 250 வரைக்கும் போயிட்டு நல்ல குவாலிட்டி. அடுத்து பார்த்தீங்கன்னா ஊட்டி ஐட்டம்ன்றது சைஸ் பெருசாக இருக்கும். அது வந்து ஸ்டார்டிங் 200லேருந்து 350. இப்போ வந்து ஹிமாச்சல் சீசன் ஸ்டார்ட் ஆயிருக்கு. இப்போ ஹிமாச்சல் வந்து பச்சை பூண்டு வந்துகிட்டு இருக்கு. ஹிமாச்சலோட ரேட்டு பார்த்தீங்கன்னா 250லேருந்து 350, 400 வரைக்கும் போகும். அது வந்து சைஸ் இருக்கிறதுல பெருசு ஹிமாச்சல் பூண்டு தான். அதே மாதிரி ரகம் பார்த்தீங்கன்னா பொடி பூண்டுனா சிங்கிள், அதோட பெரிய பூண்டு வந்து டபுள் ஏ, அதோட கொஞ்சம் பெரிய பூண்டு பொதுவாக வீட்டுக்கு யூஸ் பண்ணுறது ட்ரிபிள் ஏ. இப்போ சூப்பர் மார்க்கெட் மற்ற யூசேஜ்லாம் எடுக்கிறது வந்து 4A வந்து நல்லா பெரிய குவாலிட்டியாக இருக்கும். அது சூப்பர் மார்க்கெட் எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதான் 4 வகை தான் பூண்டுன்றது பிரிப்பாங்க. 5ன்றது ஹிமாச்சல் அந்த சைஸ்லேருந்து வரும். அதான் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிக விலை வந்து பச்சை மிளகா அதிகமாக இருக்குது. 1 கிலோ 80 ரூபா, 70 ரூபாய்க்கு போயிட்டுருக்கு. அதே மாதிரி பீன்ஸ் விலை வந்து 200 ரூபா, 220 ரூபாய்க்கு போயிட்டுருக்கு. சில்லறை மார்க்கெட்டில் வந்து 250 ரூபாய்க்கு இருப்பாங்க. அதே மாதிரி நம்ம புடலங்காய் வந்து 70 ரூபா போயிட்டுருக்கு. வெண்டைக்காய் 60 ரூபா போயிட்டுருக்கு. கத்திரிக்காய் 70 ரூபா போயிட்டுருக்கு. அதே மாதிரி காராமணி 70 ரூபா போயிட்டுருக்கு. பீர்த்தங்காய் 70 ரூபா போயிட்டுருக்கு. இதெல்லாம் வந்து விவசாயிக்கு நல்ல ரேட்டு தான். ஆனால் இந்த விலை வந்து நிறைச்சு நிற்காது. ஏன்னா திடீர்னு வந்து விளைச்சல் அதிகமாகிடுச்சுன்னா விலைவாசி குறையுது நம்ம வாய்ப்புகள் இருக்குது. இன்னும் இந்த விலை பொறுத்த வரைக்கும் இன்னும் ஒரு 10 நாளைக்கு வந்து நீடிக்கும். அதுக்கப்புறம் படிப்படியாக குறையதுன வாய்ப்புகள் இருக்கு. அதை வரத்து இந்த விலை வந்து இந்த 10 நாளைக்கு நீடிக்கும். அதுக்கப்புறம் வந்து படிப்படியாக குறையதுன வாய்ப்பு இருக்கு. ஏறதுக்கான வாய்ப்பு கிடையாது. ஆமாம், வெயில் எந்த அளவுக்கு குறையுதோ அந்த அளவுக்கு வந்து விலைவாசியும் குறையதுக்கான வாய்ப்பு இருக்கு. வெயில் ஏறுச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ வந்து வெயில் காலம் முடிய போது இந்த நேரத்தில் மழை காலம் வந்து தொடங்கியதில் அதிகபட்ச மழை பெய்யுது. ஸோ அதனால தான் அந்த தோட்டத்தில் போய் பறிக்க முடியாத சூழ்நிலை உருவாகுது. ஸோ இது மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு 10 நாளில் வந்து அனைத்து காய்கறி விலையை வந்து படிப்படியாக குறைத்துன வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 10 நாளைக்கு வந்து இந்த விலை வந்து போயிட்டே தான் இருக்கும். தக்காளி வெங்காயம் பொறுத்த வரைக்கும் மகாராஷ்டிராவில் வந்து அதிகமாக வந்து நமக்கு வந்து வெங்காயம் வரும். மத்திய பிரதேசத்துலேருந்து வர்றது. தக்காளி பொறுத்த வரைக்கும் கர்நாடகா, ஆந்திரா, தமிழ்நாடு குறைவு தான். கர்நாடகா, ஆந்திரா தான் அதிகமாக தக்காளி வருது. அது எந்த விதமான பாதிப்பும் இல்லை. இப்போ மழை பெய்யறதால கொஞ்சம் தாமதப்படுறதால இந்த விலை ஏற்றது காரணம். இப்போ தக்காளிலாம் வந்து 20 ரூபா, 15 ரூபா விற்றுந்து இன்றைக்கி 30 ரூபா வரைக்கும் போயிட்டுருக்கு. சில்லறை மார்க்கெட்டில் வந்து 35 ரூபா வரைக்கும் இருக்காங்க. கண்டிப்பாக தக்காளி விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் குறைவு தான். ஏன்னா தக்காளி எல்லா இடத்துலையும் நல்லா விளைச்சல் இருக்குது. அதனால் பிரச்சனை இல்லை. அதேமாதிரி வெங்காயமும் அதிக அளவில் வந்து வெங்காயத்தை வரத்து இருக்குது. அந்த நேரம் தட்டுப்பட முடியலதால் தான் விலைவாசி வந்து ஏறது. ஏன்னா இப்போ வெயில் காலத்தில் வந்து வெங்காயம்லாம் தாக்கு பிடிக்க முடியாது. அதாவது அது ஹீட் அதிகமாகிடுச்சுன்னா அழுகல் நிலையில் போயிடும். அதனால தான் ஒரு 5 ரூபா 10 ரூபா ஏறுது. இன்னும் ஒரு 10 நாளில் அதுவும் சீராயிடும்.